பாருங்கள், இயேசு பிறந்தபோது இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரை வந்து துணியினால் சுற்றி முன்னணையில் வைத்தாங்களாம். முன்னணைனா மிருகங்கள் சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு வைக்கிற ஒரு தொட்டி, அவங்களுடைய பிளேட். அங்கே தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க மிருகங்கள். அப்போ மரியாள் தீர்க்க தரிசனமான ஒரு செயலை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிற ஒரு ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் சொன்னார், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அந்த அப்பம் இல்லாமல் நம்மளால் ஜீவிக்க முடியாது. அவரை புசிக்காம வாழ்ற வாழ்க்கையே இல்லை. அவரை புசித்தாதான் ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் ஜீவப்பமாக இருக்கிறார். அவரை புசிய கத்துக்கிட்டா எப்படி புசிப்பது? கர்த்தரை எப்படி புசிப்பது? இயேசு கிறிஸ்து எப்படி புசிப்பது? நல்ல ஆராதனை நேரத்தில், கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில். அவர் யாரு? அவர் சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்தாரு? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு தான் நம்முடைய ஆகாரமாக இருக்குது. மனுஷகுமாரன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆகாரமே நம்முடைய பசியை ஆற்றுகிறதே இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு தான் நம்ம பசியை ஆற்றுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இயேசு என்னுடைய ஜீவ அப்பமாக இருக்கிறார். அப்போ அவரோடு நெருக்கமாக இல்லாத போது, இல்லை வேதத்தை படிக்காத போது, இல்லை சில டைம் நம்ம டைம் அதிகமாக வேலை இருக்கிறனால, டைமே இல்லாதனால, நமக்கு வந்து ஜெபம் பண்ணாத போது, பைபிள் வாசிக்காத போது, நம்ம வந்து குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுமா, பசியை ஃபீல் பண்ணுமா? திரும்ப நான் கேட்குறேன், தேவனோடு நெருக்கமாக இல்லாத போது, ஜெபம் பண்ணாத போது, ஏன்னா அவர் தான் அப்பமா இருக்கிறாரு, அவரோடு நம்ம வேதத்தை வாசிக்காத போது குற்ற உணர்ச்சியை எடுக்கணுமா, இல்லை நமக்கு பசி எடுக்கணுமா? அல்லேலூயா. குற்ற உணர்ச்சி எடுத்தால் நம்ம பழைய பாட்டில் வாழ்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு கிருபையால் மீட்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். அப்போ நான் ஜெபம் பண்ணாத போது, வேதம் வாசிக்காத போது, ஆமாம் என்னையே நான் அடிச்சுக்க தேவையில்லை. ஐயோ படிக்கலையே. ஏன்னா என்னுடைய பயபக்தினால் நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளலை, அவருடைய கிருபையினால் நான் ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனோடு நான் நெருக்கமாக இல்லாத போது குற்றப்படுத்திக்க கூடாது. அதுக்கு மாறாக நீங்களும் நானும் பசி உள்ளவர்களாக மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பசி உள்ளவர்களாக மாறுங்க. ஒரு வாரம் பைபிள் படிக்கலன்னு உடனே 7வது நாள் எடுத்து இந்த 6 நாள் பைபிள் படிக்கல சொல்லி உடனே 6 அதிகாரம் கடகடன்னு படிச்சு அப்பாடா படிச்சு முடிச்சுன்னு அப்படின்னு இல்லை. படித்தது 2 அதிகாரமோ 4 அதிகாரமாக இருந்தாலும் அதில் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வெளிப்பாடையும் பெற்றுக்கொண்டு அதை ஆகாரமாக அனுபவிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அவர் ஜீவப்பமாக இருக்கிறனால அவர் மேலே நீங்களும் பசியாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சிங்க, பசி எடுக்குதான்னு கேளுங்க. ஆமாம் பிரதர், கரெக்டு தான். இப்போ தான் 10:30 ஆகுது, நாஸ்டா சாப்பிடாம வேறு வந்துக்கிற, பசி எடுக்குதான்னு வேற கேட்குறீங்க. பசி ரொம்ப முக்கியம். இந்த ஸ்னிக்கர்ஸ் ஆட் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பசி வந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டான்னுவாங்க. அதுவும் இந்த கேப்டன் தோனி, கேப்டன் கூல், அவர் பசி வந்த உடனே அவர் பாகுபலி மாதிரி மாறிடுறாரு. பசி அவருக்கு ரொம்ப முக்கியம். பசி தாங்கவே முடியாது. சில பேர் அந்த பசினால சுட சுட சாப்பாடு எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. அப்புறம் ஐயோ சாப்பாடே நல்லா இல்லைன்னுவாங்க. ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்டாங்க? பசியில் சுட சுட சாப்பிட்டனால வாயில் என்ன ஆயிடுச்சு? இப்போது புண்ணாயிடுச்சு. பசியில் அந்த ஒரு பிள்ளை வந்தான், அம்மா எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடு. இருறா இல்லை சீக்கிரம் கொடு. உடனே அம்மா இட்லி கொண்டாத்து அப்படியே கொட்டினாங்களாம். அவ்வளோ இட்லி தட்டு ஃபுல்லாக. என்னம்மா இவ்வளோ இட்லி போட்டிருக்கிற அப்படின்னு ஒரு இட்லியை சைடில் வச்சுட்டு 22 இட்லியை சாப்பிட்டானா. ஏன்னா ரொம்ப பசி வித்தியாசமானது. பசி ஒரு சிலரால் அதை அடக்கவே முடியாது. எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்க வந்திருக்கிறீங்க? நாக்கை தூக்குறேன் பாருங்க. அல்லேலூயா. அதுவும் நம்ம இந்தியன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சாப்பாடுனா ரொம்ப முக்கியம். நீங்கள் வெள்ளைக்காரங்கிட்டலாம் போனீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது ஹாய் ஹவ் ஆர் யூ, வாட் யூ ஆர் டூயிங் தான் கேட்பான். நம்ம என்ன கேட்போம்னா சாப்பிட்டீங்களா பார்த்தோட என்ன தான் கேட்போம். சாப்பாடு வாங்கி தர மாட்டோம் ஆக்சுவலாக, அது வேறு விஷயம். ஆனாலும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் சாப்பிட்டீங்களா. ஏன்னா நமக்கு எது முக்கியம்? சோறு ரொம்ப முக்கியம். அமெரிக்கன், ஒரு சைனாக்காரன், ஒரு இந்தியாக்காரன், 3 பேர் அவன் நாட்டின் பெருமையை பேசி நின்றுக்கிறாங்க.
பபரிக்காரன் சொன்னானா, நாங்களாம் பயங்கர திறமைசாலி, நாங்களாம் திறமைசாலி. ஆமாம், நாங்களாம் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா நாங்கள் வானத்துக்கு மேலேயே பறப்போம் அப்படின்னானா. இது வானத்துக்கு மேலேயே வா, இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழே பறப்போம் அப்படின்னாங்கண்ணா. இப்போ சைனாக்காரன் சொன்னானா, நாங்கள் உங்களை விட திறமைசாலி, நாங்கள் என்ன எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நாங்கள் தண்ணிக்கு மேலேயே நீச்சல் அடிப்போம் அப்படின்னானா. தண்ணிக்கு மேலே நீச்சல் அடிப்பீங்களா, கொஞ்சம் கீழே அப்படின்னானா. இந்தியாக்காரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனே சொன்னானா, நாங்களே எப்படிப்பட்ட திறமைசாலினா, நாங்களாம் மூக்கிலேயே சாப்பிடுவோம். நானா, என்னது மூக்கிலே சாப்பிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் கீழே வாயில சாப்பிடுவோம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பசி ரொம்ப முக்கியம். பசி எடுக்கலன்னா ஆரோக்கிய குறைபாடுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பசி எடுக்கலன்னா ஆரோக்கிய குறைபாடின் அடையாளம். அல்லேலூயா. டாக்டர் கிட்ட ஒரு அம்மா பண்ணாங்களா, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது டாக்டர்னு. உடனே டாக்டர் சொன்னாராம், சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முதல்ல நீ சாப்பாடை மாற்று, அப்புறம் பிள்ளை சாப்பிடுன்ட்டு. அப்புறம் அந்த டாக்டர்கிட்டே போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஒரு அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களாம், எங்க அந்த பிச்சைக்காரன் பாருங்க எவ்வளோ எகத்தாலும் பாருங்க அப்படின்னாங்களாம். என்னடி ஆச்சு, நேற்று சாப்பாடு போட்டேனா என்ன திரும்ப வந்துட்டானா, சமையல் குறி புக்கை குத்துன்னு போகிறாங்க. அல்லேலூயா. அப்போது பசியை இழக்கிறோம்னா, பசியே இல்லாமல் போகுதுன்னா நம்ம ஆரோக்கியத்தை இழக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய பசி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கும் இந்த ஆவிக்குரிய பசிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ அப்பமாக இருக்கிறார்னா, நான் அவர் மேலே பசியாக இருக்கணும். நான் அவர் மேலே பசியாக இல்லைன்னா அப்போ என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவோடு நான் வாழ்றேன்னு அர்த்தம். இப்போ கேள்வி இதுதான், இயேசு கிறிஸ்து மேலே பசியாக இருக்கிறீங்களா? Do you have hungry on Jesus? பக்கத்தில் கேளுங்க, இயேசு கிறிஸ்து மேலே பசியாக இருக்கீங்களா? அந்த பசியை பாதுகாக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, 2025 நிறையா விஷயங்களை பாதுகாத்தோம். சேவிங்ஸை பாதுகாத்தோம், நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்தோம், அநேக ஜாக்கிங் பண்ணாங்க, எக்ஸசைஸ் பண்ணாங்க. சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ஜாக்கிங்லாம் பண்ணுறது இல்லை, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு, அதனால நான் என்ன பண்ணுறதில்லை. நீங்கள் ஜாக்கிங்லாம் போகிறதில்ல, ஓடுறது இல்லையா? நீதிமொழி 28 வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் துரத்தாமலே ஓடுறானா. இப்போ நான் துன்மார்க்கன் இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. அப்போ எதையோ பாதுகாத்தோம் போன வருஷத்தில். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய பசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கர்த்தர் மேலே பசியாக இருந்தோன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நான் இந்த வருஷத்தில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த வருஷத்தில் ப்ரொடெக்ட் யுவர் ஹங்கர் ஃபார் ஜீசஸ். கடந்த ஆண்டில் எதையோ நம்ம பாதுகாத்தோம். இந்த ஆண்டில் தேவனுக்காக இருக்கிற அந்த பசியை நம்ம பாதுகாத்தோம்னு சொன்னால் அதன் மூலியமாக தேவன் நம்மளை பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. கடந்த நாட்களில் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் திருப்பி தருவார். நிச்சயம் அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் திருப்பி தருவார். விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஒருவேளை 2025 ஆண்டில் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் மத்தியில், நம்முடைய பிசினஸ் மத்தியில் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற அந்த வாஞ்சையை, அந்த பசியை நம்ம இழந்திருப்போம்னு சொன்னால், கெட் பேக் யுவர் ஹங்க்ரி ஃபார் ஜீசஸ். திரும்ப அந்த பசி வரட்டும். கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக பசியாக இருக்கிறேன். சொல்கிறவங்களுக்கு பசி அதிகமாக வரப்போகிறது. கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக பசியாக இருக்கிறேன். ஐ எம் ஹங்க்ரி ஃபார் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்னவா இருக்கிறேன்? நான் பசியாக இருக்கிறேன், வாஞ்சையாக இருக்கிறேன், வைராக்கியமாக இருக்கிறேன். அதை தான் நம்ம யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தை உங்கள் கவனத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. யோவான் 20ஆம் அதிகாரம், அதில் அருமையான ஒரு சகோதரி கிட்ட இருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வாஞ்சை, பயங்கரமான வாஞ்சை. அந்த வாஞ்சை எனக்குள்ள இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு 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 உணர்த்துதல். அல்லேலூயா. இந்த 20ஆம் அதிகாரத்தில் வருகிற மகதலேனாள் மரியாதை குறித்து நம்ம அநேக பிரசங்களை கேட்டிருப்போம். அநேக டைம் அவங்கள என்னடா இதெல்லாம் ஒரு பொம்பளையா, இவளுக்கு கண்ணு இல்லையே, இவள் இவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிறாள் அப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு பசியை, ஒரு வாஞ்சை இன்னைக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். பாருங்க, இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு நடக்கிற சம்பவம். முதல் வசனம் பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில், பாருங்க, வாரத்தில், ஆமாம், சண்டே பாருங்க. அதனால தான் நம்ம வாரத்தின் முதல் நாள் தேவனை ஆராதிக்கிறோம்.
சில சொல்லுவாங்க இல்லைங்க சனிக்கிழமை தான் தேவனை ஆராதிக்கணும்னுவாங்க, எந்த நாள் வேணால் கர்த்தரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில உயிர் தெழுந்தனால இயேசுவின் உயிர்த்தெழு நிமித்தம் நம்மலாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதனால தான் நம்ம இந்த அந்த நாளை நம்ம கனப்படுத்தும்படியாக அவர் ஆராதிக்கிறோம். வேற எந்த நாட்டில் எந்த நாள் வேணால் ஆராதிக்கட்டும், ஆனால் நம்ம ஊரில் எங்கே ஆராதிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. ஏன் ஞாயிற்றுக்கிழமைனா அவர் இந்த நாளில் உயிர் தெழுந்தார். அப்போது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனாள் மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க பாருங்க, காலையிலே வரா, விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும், அதிக இருட்டோடு வந்து பார்த்தா கல்லை காணோம். 2ஆம் வசனம் பாருங்க. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், பாருங்க அவர் பேர் சொல்ல மாட்டார், இவர் எப்படி இருக்கு, இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற, யார் அவர்? யோவான். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடும் அவர் யாருன்னு. அவர் யார்? வேற யாரும் இல்லை, அவர் யார்? யோவான். யோவான் கிட்ட போய் சொல்றாரு, கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும், பேரை சொல்லவே மாட்டார் அவர், அவர் யாரு? மற்ற சீஷன். அவர் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன், பாருங்க பேரும் சொல்ல மாட்டாரு, துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து, நம்ம கேட்போம் இது தேவையா பிரதர், இந்த பாயிண்ட் தேவையா? நான் இப்படி நினச்சி பார்த்தேன், பரலோகத்தில் வேணா ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். என்ன கான்வர்சேஷன்னா, பேதுரு ஃபஸ்ட்டு போயிட்டார் பரலோகத்துக்கு, அதுக்கப்புறமா யோவான் போகிறார். யோவான் பேதுரு கேட்டிருப்பாரு, என்ன தம்பி நல்ல ஊழியம் செஞ்சீங்களா, எத்தனை புக்கு எழுதுனீங்க அப்படின்னு. அவர் சொன்ன 5 புக்கு எழுதுனேண்ணே, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்தல், அப்புறம் யோவான சுவிசேஷம் எழுதிட்டேன்னு. சரி அன்னைக்கு நடந்ததை அன்னைக்கு எழுத வேணான்னு சொன்னேன், அது எழுதுனியா நீனு? எதுனா ஞாபகம் இல்லை, நம்ம 2 பேரும் ஓடணும், என்னை விட்டு நீ முன்னாடி ஓடினேன், சொல்லாதன்னு சொன்னனே அண்ணா, அதை எழுதிட்டேன், ஆவியானவர் சொல்லிட்டாரு. அது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு புத்தி, சொல்லாதீங்க பிரதர் அப்படின்னும் போது அப்படியே போய் சொல்லிட்டு போயிடுறது எல்லாத்தையும். யோவான் தயவு செய்து யோவான் முன்னாடி போகிற, அதை அசிங்கப்பத்தாத யோவான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை சொல்கிறது மாத்திரமில்லை, புக்கில் எழுதி வச்சிட்டார் அவர். அல்லேலூயா. 5ஆம் வசனம் பாருங்க. அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்து மற்ற சிஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து, பாருங்க அவர் பேரை சொல்லவே மாட்டார் அவரை பற்றி, ஆனால் பெருசாக அவரை பற்றி பேசுவார். பேரை சொல்ல மாட்டார், அவரை பற்றி என்ன சொல்கிறாரு, பெருசாக அவரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறார். உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். 9ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க என்ன பண்ணுறது, வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் வந்த உடனே 2 பேர் ஓடுறாங்க. யார் ஃபஸ்ட்டு போகிறா? யோவான் போகிறாரு. போனால் வாசல்லே தான் நிற்கிறார், உள்ளே போகல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி அவ்வளோ பயம் அவருக்கு. பேதுரு தான் உள்ளே போய் பார்க்குறாரு. அண்ணன் போன வரைக்கும் தம்பி என்ன பண்ணுறார், பின்னாடியே போயிட்டார். ஆஹா ரைட்டு, உள்ளே எதுவும் பேய் பூதம்லாம் இல்லைன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஓகே கல்லறை காலியா, வாங்க ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு கல்லறை கிளம்பி போயிட்டாங்க. பேதுருவும் போயிட்டாங்க, யோவானும் போயிட்டாங்க. 11ஆம் வசனம் பாருங்க. மரியாள், பட் மேரின்னு இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மரியாள் வேற மாதிரி. பேதுரு போயிட்டாரு, யோவான் போயிட்டாங்க. ஆனா மரியாள் கிட்ட இருக்கிற வாஞ்சைய பாருங்க, நான் போக மாட்டேன், அவரை பார்க்காம நான் போக போறது இல்லை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்க்கிறா. பாருங்க, பேதுரு வந்து பார்த்துட்டாரு போயிட்டாரு, யோவான் வந்து பார்த்துட்டாரு போயிட்டாரு, இவங்க மட்டும் கல்லறையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? 12ஆம் வசனம் பாருங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் சொல்லுங்க, என் இரட்சகர், என் நேசர், என்னுடைய பிரியர் அவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க எப்படி சொந்தம் கொண்டாடுறாங்க பாருங்க, என் ஆண்டவர். அல்லேலூயா. மை லார்ட். அவர் சொல்றாரு, மை லார்ட், என்னுடைய ஆண்டவர். எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு
பாருங்க, அவங்களுக்கு நிறையா தெரியல, நிறையா புரியல. ஆனால் இந்த மகதலேனாள் மரியாள் கிட்ட இருக்கிற ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னால், அவர் ஏன் ஆண்டவர், நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆக்சுவலாக இந்த லேடி எதுக்கு ஃபேமஸ்? இந்த அம்மா எதுக்கு ஃபேமஸ்னா, 7 ஆவி இந்த அம்மா மேலே இருந்துச்சு. 7 ஆவியையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 7 பிசாசை இந்த அம்மா கிட்ட இருந்து துரத்துனார். ஆமாம், அதான் வேதம் சொல்லுது. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்கள வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபேமஸ் ஆக்கணும். என்ன விஷயத்துக்குன்னா, இயேசு கிறிஸ்து மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மேலே பார்த்தே ஆகணும்னு இருக்கிறாங்க. அவர் இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அதிகாலை இருட்டோட கிளம்பி போகிறாங்க. நம்மளா இருந்தால் பகல்லே கல்லறை பக்கம் போக பயப்படுவோம். பகலில் அதுவும் சொல்லுவாங்க, தலைப்பிள்ளாலும் எங்கே போகக்கூடாது, கல்லறை பக்கம் போயிடாதீங்க, தலைப்பிள்ளை வந்தால் பேய் அடிச்சிரும் அப்படின்வாங்க. அப்போ கல்லறை பக்கம் போனாலே, கல்லறைக்கு ஏங்க, நாய்க்கு வாங்க. நாயை பார்த்தாலே ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு நைட் பேரை நான் முடிச்சுட்டு இங்கேருந்து டிஹெச் ராஜா கடைக்கு போகும்போது எவ்வளோ ஜபம், எவ்வளோ அந்நிய பாஷை, எவ்வளோ இயேசுவின் ரத்தம், அவ்வளோ போட்டாலும் 2 நாயாக துரத்துது. அதிக இருட்டோடு, அதுவும் ரோடு ஃபுல்லாக ஆட்கள் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, ஆனாலும் ஒரு பயம். ஆனால் இந்த அம்மா அப்படியே இல்லை பாருங்க, பேயோ பிசாசோ பூதமோ நாயோ எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பார்த்தே ஆகணும், நான் அவர் சரீரத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன். காலையிலே கிளம்பி போகிறாங்க. கல் புரட்டப்பட்டு இருந்தது பாருங்க. நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னை வச்சு சொல்கிறேன், நீங்களாம் பரிசுத்தவான்கள், இங்கேருந்து பார்த்தாலே உங்கள் பின்னாடி ஒரு பெரிய மகிமை ஒளி வட்டம்லாம் தெரிகிறது. ஆமாம், நான் உங்களை அளவுக்கு பரிசுத்தவான் இல்லை. நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், கல் புரட்டப்பட்டவனே, அப்பா என்னம்மா கல் புரட்டப்பட்டு, என்ன அதிசயம், எவ்வளோ பெரிய கல், எவ்வளோ பெரிய ரோம முத்திரையே புரட்டி போட்டிருக்கிறாங்களே, அப்படியே அந்த கல்லை தடவி பார்த்து, கல்லை தொட்டு பார்த்து, கல் கூட ஒரு செல்ஃபி எடுத்து, ஐ எம் அட் த ரெசரக்ஷன் டூம், த கல் ஹஸ் பீன் மூவ்ட், கல் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லலாம் போஸ்ட் பண்ணிட்டு நானும் வீட்டை பார்த்து போயிருப்பேன். She was not captivated by the miracle. அந்த அற்புதத்தை பார்த்து அது உறைந்து போகவே இல்லை. அவ அற்புதம் நடந்திருக்குது, ஆனால் சொல்ற அது போதாது, எனக்கு இயேசு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓடுறாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப ஓடுறாங்க. காலையில் போய் 3:30 மணிக்கு தட்டுறாங்க, அண்ணே 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 கதவு தர்றாங்க. ஆல்ரெடி பேதுரு, நினைக்கிறேன் பேதுரு தான் கதவை தந்திருப்பாரு. ஆல்ரெடி பிரதான ஆசானுடைய, அவன் பேர் என்ன, அவனுடைய சர்வெண்ட் மல்குஸுடைய காதை வெட்டிட்டு இவர் பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க, தூக்கம் வராமல், சாப்பாடு இறங்காமல், உள்ள எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. 3:30க்கு வந்து டக் 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 கதவு அள்ளு வருமா வராதா? யாருமா அதுன்னு வெளியே திறந்து பார்த்தா மரியாள். என்னம்மா இந்த நேரத்தில் என்னம்மா வந்திருக்கிறேன்? என்னங்க கல்லறைக்கு போனேன், அங்கே பார்த்தா கல்லறை என்னவா இருக்கு, திறந்துருக்கு, இயேசுவின் சரீரத்தை காணோம். உடனே இவங்களும் அப்படியான்னு கேட்டுட்டு இவங்களும் ஓடுறாங்க, கல் புரட்டிப்பட்டு இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. பார்த்த பிறகு யோவானும் பேதுரும் திரும்ப என்ன ஆகிடுறாங்கன்னா ரிட்டர்ன் போகிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா அங்கேயே நிற்கிறாங்க. அந்த அம்மா பேதுரு கேட்டு, என்ன சிஸ்டர் நீங்கள் வரலையா சிஸ்டர், வீட்டுக்கு போலையா சிஸ்டர்? அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இயேசுவை பார்க்கணும், அப்படி சரீரத்தை நான் பார்க்கணும், நான் வந்ததே அவருக்காக, அவரை தரிசிக்காம நான் போக போகிறது இல்லை. கல்லை புரட்டி போட்டு தூதன் போயிட்டாங்க. கல்லை புரட்டி போட்டுட்டு தூதன் என்ன ஆயிட்டாரு, போயிட்டாரு. இயேசு கூடவே கடல் மீது நடந்து வந்த பேதுரு பார்த்துட்டு போயிட்டாரு. இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் பார்த்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, அவர் ஏன் ஆண்டவர், ஏன் ரட்சகர், அவரை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். பரலோகம் டிசைட் பண்ணுது, பரலோகத்துக்கு ஏறி போகிற பிதா குமாரன் டிசைட் பண்றாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு நான் காட்சி கொடுக்காம இந்த அம்மா இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா. இவன் தூதர்கள் அவங்க பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? எட்டி பார்த்தா 2 தூதர்கள் அந்த கல்லறையில் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் உட்காந்துருக்கிற பார்க்குறாங்க. நானும் தானே பண்ணியிருப்பேன், இயேசுவை பார்க்க வந்தேன், இயேசுவை என்னால் பார்க்க முடியல, பரவாயில்ல தூதர்களையாவது என்ன பண்ணிட்டேன் பார்த்தோமே அப்படின்னு தூதர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். தூதர்கள் பார்க்க கிருபை கலந்துருக்காரு. யாராவது தூதர்கள் நீங்கள் பார்த்தவங்க இருக்கிறீங்களா? அநேக டைம் சில தரிசனத்தில் பார்த்துருக்குறோம். கை உயர்த்தி ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது திடீர்னு ஒரு தூதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? எஸ், நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது, அப்போ ஜெபிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது
சில டைம் அந்த தூதர்களை பார்த்தாலே நமக்கு அந்த அந்த சில டைம் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம், தரிசனத்தில் பார்த்துருக்குறோம். அப்புறம் நமக்கே தூதன் இல்லைடா அது புறா அப்படின்னு நினச்சிடுறோம். ஆமாம், அநேக மனிதர்களாக தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தூதனே நம்ம பார்த்துட்டோம்னா, லிட்டரலான தூதனை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, போங்கடா, ஐ எம் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டர் ஸ்பிரிச்சுவல் குமார். அவன் என்னை போல ஆவிக்குரியவன் யாரும் கிடையாது. நான் தூதனே பார்த்துட்டேன், இனி எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு போயிருப்போம். இந்த கிறிஸ்தவ சேனலில் ஒரு சேனல் இருக்குது, பார்த்துறாதீங்க. பேரே தூத சேனல் தான் அது பேரே. அவங்க பேசுகிறாங்க பாருங்க, என்ன பேசுகிறாங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தூதனை பார்த்தேன்றாங்க, தூதனோடு சாப்பிட்டேன்றாங்க, தூதனோடு நாங்கள் என்ன அலைஸ் பாய்ஸ் விளாண்டோன்னாங்க, ஒரு ஏரியில் நாங்கள் உட்காந்துருந்தோம். ஆமாம், தூதன் வந்து தண்ணி தெளித்து என் மேலே விளாண்டாருன்னாங்க. நைட்டெல்லாம் சிண்ட்ரலா படம் பார்த்துட்டு காலையில் சொல்கிறாங்க தூதன் வந்தார், ஒரு செருப்பை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த செருப்பு நாங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கிறோம், தூதன் சாப்பிட்டார் அப்படின்னு. நாங்கள் என்ன சாப்பிட்டார், இட்லியும் சட்னியும் சாப்பிட்டார். அடுத்த முறை வரும்பொழுது கார சட்னி கேட்டார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், தூதனை பார்த்த பிறகு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு சேனலே நடத்துகிறாங்க அதுக்காக. நாங்கள் தூதரை பார்த்துட்டோம். விசிட்டிங் கார்டில் பாஸ்டர் எஸ்ரா பிரிஸ் என்கவுண்டர் வித் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நான் போடுவேன். நான் தூதனோடு தரிசித்தவர், தூதனோடு இவர் என்ன பண்ணார், மீட் பண்ணவர் அப்படின்ட்டு. தூதனை இவங்க பார்த்துட்டாங்க. அந்த தூதன் கேட்குறாரு வேற, ஏமா அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்காம போக போகிறதில்ல. நாட் எனஃப் லார்ட், எனக்கு தூதர்கள் போதாது, தரிசனங்கள் போதாது, அற்புதங்கள் போதாது, எனக்கு இயேசு வேண்டும். இயேசு இல்லாமல் நான் போக போறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இந்த மரியாளுக்குள் இருந்த அதே தாகமும் அதே வாஞ்சி நமக்குள்ள இருந்தா நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக மாறும். நம்ம ஜீவனோடு இருப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா மாறும். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க வந்திருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவோடு உறவாட வந்திருக்கிறீங்க. நான் வாழ்வதை அவருக்காக வாழணும்னு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது உண்மைதான். அவைகளை காட்டிலும் எனக்கு இயேசுதான் முக்கியம். அவர் மேல நான் பசியா இருக்கிறேன், அவர் மேல நான் தாகமா இருக்கிறேன், அவர் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன். அவர் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியத்தின் அடையாளமா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த மரியாளுடைய பசியை பார்த்து நான் பொறாம போடுறேன். ஏன்னா எனக்கும் அதே பசியை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைவர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதே பசியை தாங்கப்பா. 2 நிமிஷம் ஜெபிங்க. 2026 எனக்கு அப்பேற்பட்ட பசி உண்டாகட்டும். பசி இல்லாட்டி இன்றைக்கு அப்படிப்பட்ட பசி உண்டாகட்டும். பசி இருந்தா இன்னும் எனக்கு பசி அதிகமாகட்டும். இயேசு கிறிஸ்து என்ற அப்பத்து மேல பசியை நீர் கொண்டு வருவீராக. எனக்கு ஒரு வாஞ்சையை கொண்டு வருவீராக. எனக்கு ஒரு தாகத்தை கொண்டு வருவீராக. ஆவியானவரே தாகத்தையும் வாஞ்சையும் பசி ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடக்குது மரியாள் வாழ்க்கையில் பாருங்க. 14 வசனத்தில் மரியாள் போகல, தூதன் போயிட்டாரு. கல்ல புரட்டி போட்ட தூதன் போயிட்டாரு, பேதுரு போயிட்டாரு, யோவான் போயிட்டாங்க. தூதன் கேட்குறாரு, நீங்கள் இன்னும் நீங்கள் போலியான்னு கேட்குறாரு. ஆனால் இவங்க இன்னும் போகாமல் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இயேசு தீர்மானிக்கிறாரு, இவகிட்ட நான் போகலாட்டி இவ என்ன பண்ண மாட்டா, போக மாட்டா. 14 வசனம் பாரு, இவர்களை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை ஆனாலும் அவரை இயேசு என்று இந்த எமோஷனலான அவங்க ஓவர் கம் ஆகிட்டாங்க. அதனால் அந்த இயேசு கிறிஸ்து அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இயேசு அவங்களுக்கு தெரியலை. இயேசு அவளை பார்த்து 15 வசனத்தில், ஸ்ரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீ அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு. கடைசி வார்த்தை ரொம்ப ரொம்ப சூப்பரான வார்த்தை. நான் போய் அவரை, இவங்க போய் தூக்கின்னு வந்துடுவாங்களா? ஒரு சரீரத்தை, ஒரு டெட் பாடியை தூக்க முடியுமா? ஒரு 10 வயசு பையன் இறந்து போனாலே சொல்கிறோம்ல, போனோம் கணக்குறான் அப்படின்றோம். சாதாரண உயிரோடு இருக்கிற பிள்ளை என்ன சொல்கிறோம், இன்னும் வெயிட்டாக இருக்குது, போனால் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு மருத்துவமான சரீரத்தை இந்த மாதிரி ஜிம்முக்குலாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். லிஃப்ட்லாம் பண்ணுவாங்க போல். அப்போது அந்த வாஞ்சையை பாருங்க, ஐயா எங்கே இயேசுவின் சரீரம், நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா, இயேசுவின் சரீரம் பாரமாக இருக்கிறதுன்னு யோசிக்கலை. இவங்க மனதில் அந்த வாஞ்சியும் அந்த தாகமும் ரொம்ப பாரமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசுவின் சரீரத்தை பற்றி எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதை தூக்க முடியுமா யோசிக்கல. அதை விட அவங்க வாழ்க்கையில் இருந்த பசி ரொம்ப பாரமாக இருந்தது. அதெல்லாம் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி, அதற்கு போதகரே என்று. இயேசு அவளை நோக்கி என்னை பாருங்க, டு நாட் ஹோல்ட் ஆன் டு மீ. இங்கிலீஷில் எப்படி இருக்கு, டு நாட் கிளிங் ஆன் டு மீ. அடுத்த வசனம் பாருங்க, 17 வசனம். டு நாட் கிளிங் ஆன் டு மீ, டு நாட் ஹோல்ட் ஆன் டு மீ. என்னை பிடிக்காத, என்னை பிடிச்சு வைக்காத, ஏன்னா நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கும் ஏறி போகலை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும்
உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றாள். மகதலேனாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐ ஹவ் சீன் த லார்ட். யாரை பார்க்க வந்தனோ அவங்கள நான் பார்த்துட்டேன், யாரை தேடி வந்தனோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். என் பசி ஆற்றப்பட்டு விட்டது. இயேசு மேல வாஞ்சையா இருப்பீங்கன்னா, இயேசு மேல தாகமா இருப்பீங்கன்னா, அந்த தாகம் தீர்க்கப்படும், அந்த வாஞ்சை நிறைவேற்றப்படும், அந்த பசி ஆற்றப்படும். நம்முடைய பசியை திருப்தியாக்குகிறவர் ஒரே ஒருவர், அது இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. ரொம்ப நாள் காத்திருக்கலாம், கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். நிச்சயம் தரிசனம் தருவார், நிச்சயம் வெளிப்பாட தருவார், நிச்சயம் அவர் தொடுவார், வார்த்தை மூலியமா அவர் தொடுவார், நிச்சயமான ஒரு என்கவுண்டரை தருவார். ஆனால் அந்த என்கவுண்டரை விட, அந்த தரிசனத்தை விட, அந்த தொடுதலை விட அந்த பசி இருந்ததுன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமானது. எத்தனை நான் சொல்ற சத்தியம் புரியுது? அல்லேலூயா. பிரதர், ரொம்ப நாளாக ஜெபிச்சேன் ஒரு நன்மைக்காக, அந்த 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 தொடுதலுக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சேன். ஓ, அந்த ஆராதனையில் தேவன் என்னை தொட்டார் பிரதர், ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர் நான் பெற்றுக்கொண்டேன். நல்லது, அதற்காக நன்றி. ஆனால் அதற்கு முன்னாடி இருந்ததில் அந்த பசி, அந்த பசி இன்னும் இருக்குதா? அதான் கேள்வி. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? என்கவுண்டர்ஸ் ஆர் ரேர், என்கவுண்டர்ஸ் ஆர் ரியல். த ஹங்கர், பட் ஹங்கர் மஸ்ட் பி ஃபார் எவர். தொடுதல்கள் எப்பயாவது நடக்கும், தொடுதல்கள் உண்மை. ஆண்டவர் தொடுவார், ஆண்டவர் சில பேரை தள்ளுவார், ஆண்டவர் சில பேரை அபிஷேகிப்பார், வல்லமையால் நிரப்புவார், வரங்களை தருவார். அது உண்மை, அது நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த தொடுதலுக்காக ஒரு பசியோடு இருந்தோம்ல, அந்த பசி அவர் தொட்ட பிறகு அது போயிடக்கூடாது, அந்த பசி எப்போவுமே இருக்கணும். அதான் இன்னைக்கு கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம். கர்த்தருடைய சந்திப்புகளும் அனுபவங்களும், ஆண்டவரே அந்த ஸ்பெஷல் ஆராதனை அன்னைக்கு வந்தார்ல அந்த பாஸ்டர், அவர் பேசுகிற அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. அன்னைக்கு ஒரு தாகத்தோடு வந்தேன், அன்னைக்கு என்னோட பேசிட்டாரு, ரொம்ப திருப்தியாகி போயிட்டீங்க, ஓகே, நன்மை பெற்றீங்க, ஓகே, ஒரு மறுரூபம் ஆச்சு, ஓகே, என்கவுண்டர்ஸை கர்த்தர் தந்தார், ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பசி இருந்ததுல, ஒரு தாகம் இருந்ததுல, அந்த தாகத்தோடே நம்ம வாழ்கிறோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் தேடினா அவரை கண்டுபிடிக்க முடியும், அவர் என்னை கண்டடைவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் அது எல்லாத்தையும் விட எது முக்கியம்னா, அந்த தேடும் போது இருந்ததில் ஒரு பசி, அந்த பசி ரொம்ப விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 2 கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் தாகமாக இருக்கிறாப்பா, நான் பசியாக இருக்கிறாப்பா, நீங்கள் என்னை நிரப்புவீங்க. நான் நிரப்பப்படுவதை விட அந்த பசி எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே, அந்த பசியை பாதுகாத்துக்கொள்ளுங்க. கேளுங்க, ஆண்டவரே, அந்த பசியை என் வாழ்க்கையில் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒரு தொடுதலுக்கு பிறகு, ஒரு நன்மைக்கு பிறகு, ஒரு சுகத்துக்கு பிறகு அந்த பசி போயிடக்கூடாதாப்பா, அந்த பசி பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. எனக்கு எப்போவுமே தரிசனம் கிடைக்கலன்னு தேவையில்லை, எனக்கு எப்போவுமே ஒரு என்கவுண்டர் ஆகணும்னு தேவையில்லை, எனக்கு எப்போவுமே தேவனுடைய தொடுதல் தேவையில்லை. ஆனால் எப்போவுமே நான் பசி உள்ளவனாக இருக்கணும். எத்தனை பேர் அதை ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, எப்போவுமே நான் பசி உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவரே, கரங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, அனுபவங்களுக்காக நன்றி, தொடுதலுக்காக நன்றி, உம்முடைய என்கவுண்டர்ஸுக்காக நன்றி, நீ தருகிற நல்ல சுகத்திற்காக நன்றி. ஆனால் அது பசியை எடுத்துடக்கூடாதாப்பா, அந்த வாஞ்சை என்னை விட்டு போயிடக்கூடாதா ஆண்டவரே. அந்த அன்பு, அந்த காதல், அந்த நேசம், அந்த வைராக்கியம், அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அது போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பசி நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபைக்கு வர்றது ஏதோ சபையை நேசிக்கிறனால அல்ல, சபைக்கு வர்றது அங்கே போனால் நல்லா ஆராதிக்கலாம் பிரதர், அதுக்காக அல்ல. ஒருத்தர் சொன்னார், உங்கள் சபைக்கு நான் வரணும், ஏன் உங்கள் சபையில் ஒயிட் நைட் போடுங்க, ஒயிட் நைட் போடணும் நான், அதனால் சபைக்கு நான் வரேன்னாரு. அப்போ சபைக்கு வர்றது நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல 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 ஒரு ப்ரெசன்டபுளாக வரணும், அதுக்காக இல்லை. சபை சர்ச்சுக்கு எதுக்கு வரேன்னு சொன்னால், நான் இயேசு மேலே பசி உள்ளவனாக இருக்கிறேன், இந்த ஹோட்டலுக்கு வரேன், இங்கே வந்தால் என் பசி ஆற்றப்படுகிறது மாத்திரம் இன்னும் நான் பசியாக மாறுகிறேன். எத்தனை பேர் கரங்களை அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ விஷயத்துக்கு வாஞ்சி உள்ளவராக இருக்கிறோம். காலையில் எந்திரிக்கும் போது ஒவ்வொரு நாள் நினைக்கிறோம், இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும், எப்போ நான் பணக்காரனாக போகிறேன், நல்லது, எப்போ நான் வேலையில் முன்னேற போகிறேன், நல்லது, எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும், அந்த காத்திருப்பு, அது நல்லது. அந்த நிறைய வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த வாஞ்சையோட ஒரு முக்கியமான வாஞ்சை என்ன தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்து மேலே எப்பொழுதும் பசி உள்ளவனா நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பசி ரொம்ப முக்கியமானது. இப்படி இங்கிலீஷ் சொல்லலாம், என்கவுண்டர்ஸ் ஆர், சொல்லுங்க, லெஸ் இம்பார்ட்டன்ட் தென் பேஷன் ஃபார் ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம தொடுதல்களை விட, அனுபவங்களை விட, அந்த 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 தரிசனங்களை விட, தூதர்களை விட எது ரொம்ப முக்கியம்னு சொன்னால், அவருக்கான இருக்கிற அந்த பசி ரொம்ப முக்கியம்.
அல்லேலூயா. அப்போ என்னுடைய 2-3 மாதமாக இதுதான் என்னுடைய ஜெபமே. என்னென்ன, ஆண்டவரே அந்த பசியை எனக்குள்ளே வைங்க ஆண்டவரே, அதிகமாக உமக்காக வாஞ்சி உள்ளவனாக மாறணும். அந்த 2-3 மாதம் அந்த ஜெபம் தான் இன்றைக்கி நான் பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது இதை எப்படி ஃபுல் சர்க்கிளாக கொண்டு வரேன் எனக்கு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு மேலே நீங்களும் பசி உள்ளவர்களாக மாறணும். அந்த பசி நம்ம இழந்து விடக்கூடாது. தரிசனத்துக்காக நன்றி அவர் செய்ய மாட்டார்னு சொல்லலை, அற்புதங்களுக்காக நன்றி செய்ய மாட்டார்னு சொல்லலை, தொடுதலுக்காக நன்றி அவர் செய்ய மாட்டார்னு சொல்ல. அதை விட எது முக்கியம்னு சொன்னால், அந்த பசியோடு நான் வாழணும். அந்த பசி தாகம் என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகணும். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். நம்முடைய நீதி யாரு? அவன் நம்முடைய நீதி ஒரு நபர். யார் அந்த நபர்? இயேசு கிறிஸ்து என்னும் நபர் தான் நம்முடைய நீதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் நினைக்கிறேன். அவரே தேவனால் உண்டான, தேவனால் நமக்கு ஞானம், அப்புறம் பரிசுத்தம், நீதி, மீட்புமானார் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 வாசிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் இந்த லாஸ்ட் தானே அது வசனம். ஓகே. அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நீதி இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது இப்படி வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல பசி தாகம் உள்ளவர்கள் எத்தனை பாக்கியவான் பாக்கியவதி இங்க வந்திருக்கிறீங்க. இல்லை பிரதர் நான் பாக்கியராஜ் அப்படின்னாலும் நல்லதுதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருந்து திருப்தி அடையும் போது அவர்கள் பாக்கியவான்களாக மாறுறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து மேலே வாஞ்சியாக இருந்தேன், தரிசனம் கிடைச்சது, நான் பாக்கியவானா மாறினேன். இயேசு மேலே பசியாக இருந்தேன், எனக்கு தொடுதல் கிடைச்சது, நான் பாக்கியவானா மாறினேன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் அனுபவத்தினால நீ பாக்கியவானா மாறல, உனக்குள் இருந்தது அந்த பசி, அது நிமித்தம் நீ பாக்கியவானா மாறி இருக்கிற. அல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்களேன், என் பசி நிமித்தம் நான் பாக்கியவானா மாறி இருக்கிறேன். சொல்லுங்க, என் பசினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு இங்கே வரும்போது அதிகமாக பசிக்குது? நான் ஆவிக்குரிய பசியை சொல்கிறேன். சரீர பசியை தான் எதுவும் இன்னைக்கு பண்ணுற மாதிரி இல்லை. வேணா டீ பிஸ்கெட் வேணா இருக்குது. ரொம்ப பசிக்குது பிரதர் அப்படின்னா போகும்போது டீ பிஸ்கெட். இல்லை எனக்கு ரொம்ப பசி தாங்கன்னா சொல்லுங்கள், கன்னி ஹோட்டலில் வேணா பிரியாணி வேணா வாங்கி தந்துடலாம். ஆனால் இங்கே வரும்போதே எனக்குள்ள ஒரு பசி அதிகம். என்ன பசி? ஆவிக்குரிய பசி அதிகமாகுது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கார் வருதோ இல்லையோ, பங்களா வருதோ இல்லையோ, உயர்வு வருதோ இல்லையோ, வாழ்க்கையில் எதிர்பார்க்குற நன்மை வருதோ இல்லையோ, ஆனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா உனக்குள் இருக்கிற பசி உன்னை பாக்கியவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. பசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணுது. உங்களை வேற மாதிரி ஒரு நபரை உங்களை மாற்றுது. அல்லேலூயா. அப்போ இருக்கிறதுலே நம்ம சேகரிக்க வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷன் என்னன்னு சொன்னால் அந்த பசி. அந்த தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பை, அந்த வைராக்கியத்தை, அந்த வாஞ்சை நம்ம பாதுகாக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான, மிக மேன்மையான, மிக சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த அன்பு. ஆமாம். ஆனால் இன்னொன்று ஞாபகம், அந்த அன்பு நம்முடைய அன்பு குறைவானது தான். நம்ம அன்பில் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மளை நேசிச்சனால அந்த நேசத்தின் நிமித்தம் நாம் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். 1 யோவான் 4:19 அவர் முந்தி அப்படின்னு ஒரு மாதிரி. 1 யோவான் 4:19 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில். அப்போ அவர் நம்மளை நேசிக்கிறார். அதுதான் அஸ்திபாரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இந்த காலையில் நல்ல செய்தி என்னன்னா, தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஆமாம். இன்னும் நிறைய பேருக்கு புரியல. தேவன் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஆட்டையோ பூனையோ கழுதைக்குட்டியோ நேசிக்கல, அவர் என்னையே நேசிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, நம்ம குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அப்போ அவர் நம்மளை நேசிக்கிறது தான் அஸ்திபாரம். அப்போ அதற்கான பதில் என்ன பதில்னா, நான் அவரை திரும்ப நேசிக்கணும். அடுத்த ஒர்த்தி ரெஸ்பான்ஸ். நீங்கள் தேவனுக்காக வைத்திருக்கிற அன்பு முக்கியமானது. அதாவது ரோமர் 8:28 வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:28 அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எப்படி? யாருக்கிட்டத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கா? தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல. ஏன்னா அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் என்ன பண்றாரு? அவர் நேசிக்கிறாரு. ஆனால்
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குதான்? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது என்று பாருங்க. எல்லாருக்குமே எல்லாமே நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் இதை இதை இந்த அப்படி சொல்ற முடியாது. சகலம் நன்மைக்கு எல்லாரும் எல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ கீழே விழுந்துட்டான் பிரதர், எல்லாம் நன்மைக்கு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பிரதர், எல்லாம் நன்மைக்கு. பொன்னாடி போட்டு அடிக்கிறா பிரதர், எல்லாம் நன்மைக்கு. அதெல்லாம் ஐயோ உனக்கு நன்மைனா எனக்கு எப்படியா நன்மையாமா அவன்னு கேட்பாங்க. உலகத்தானுக்கு அது என்ன இல்லை, நன்மை இல்லை. ஆனால் யார் யார் தேவன் அவங்க மேலே வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து அவங்களும் தேவனை முழு மனதாக நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க உண்மையாக நேசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களால சொல்ல முடியும், சகலமும் 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 நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் சகலமும் நன்மையாய் நடக்கிறது, தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் தேவன் அன்பு கூறுகிறேன். எது நிமித்தம்? அவரை முந்தி நேசிச்சனால. அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. அதில் தான் தேவன் சகல வெற்றியும் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணுறாரா, மாற்றுகிறார். அதனால் பேதுரை பார்த்து கேட்குறாரு ஆண்டவர், உயிர்த்தெழுதுக்கு பிறகு யோவான் 21 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தடவை கேட்குறாரு. மூணாவது சந்திப்பு, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய சந்திப்பு, 3வது சந்திப்பில் பேதுரை பார்த்து கேட்குறாரு பாருங்க. 15 வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் இடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை பாருங்க, நீங்க ஊழியம் செய்யறது கூட ஆண்டவர் கேட்கிறாரு, என் மேல உள்ள அன்பு நிமித்தம் நீ ஊழியம் செய்யறியா, என்னைய நேசிக்கிறனால. ஆமா, ஏன்னா நீங்க அநேகர் புல்பீட்டை நேசிக்கிறனால ஊழியம் செய்வாங்க. இப்போ புல்பீட் முன்னாடி போய் நிற்கணும். அநேகர் ஜனங்களுடைய பாராட்டுக்காக ஊழியம் செய்வாங்க. எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லணும், நல்லா பாடுறீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னு அந்த பாராட்டுகளுக்காக செய்யணும். நிறைய பேர் சர்ச்சுக்காக ஊழியம் செய்வாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, புல்பிட்டுக்காக செய்யாத, இல்லை பாராட்டை பெற்றுக்கொள்ளும்படி செய்யாத, ஜனக்கூட்டத்துக்காக செய்யாத, என்னை நேசிக்கிறனால நீ ஊழியம் செய்கிறியா? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கிறனால ஊழியம் செய்யுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 14 ஆண்டவர் சொல்கிறாரு, 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அவரே நாடுகளை. ஏன்னா பேதருக்கு டவுட் இருக்கலாம், மறுதளிச்சிட்டனே, ஆண்டவர் விட்டு விலகிட்டேனே, ஆண்டவரை நான் தூஷணம் பண்ணிட்டேனே, கெட்ட வார்த்தையில நான் பேசிட்டேனே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆக்ஷன்ஸ், உன்னுடைய செயல்கள் அப்பப்போ மாறலாம், ஆனால் உள்ளத்தில் என் மேலே எவ்வளோ அன்பு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீங்க? இவ்வளோ பேர் தான் நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீங்க? முழு மனதோடு நேசிக்கிறீங்க? அப்போது உங்களை நீங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்காதீங்க. என்னெல்லாம் பயன்படுத்த மாட்டார், நான்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவன். நீங்கள் முழு மனதோடு தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் இருதயத்தை பார்த்து அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், உள்ளத்தை பார்த்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவாரா? அந்த கேள்வி நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் என்னை நேசிச்சனால அந்த நேசத்தின் அஸ்திபாரத்தின் மேலே நான் அவர் என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன், என்னையும் அவர் பயன்படுத்துவார். 3வது திரும்ப கேட்குறாரு பேதுரை பார்த்து, 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, 17 வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும், யூ நோ ஆல் திங்ஸ் லார்ட். சரியான வார்த்தை பாருங்க. ஆண்டவரே, இவ்வளோ நேரம் எப்படி பேசினாரு, எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசினார். இப்போ சொல்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது நீர். நான் நேசிக்கிறேனோ இல்லையோ, நான் உங்களை தூஷிக்கிறேனோ இல்லையோ, எல்லாம் ஏன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா வாயின் வார்த்தை. நம்ம வேணால் வார்த்தையை பார்த்து ஐயா உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு அந்த மாதிரி மெஸ்மரைஸ் வார்த்தை பார்த்து நம்ம வேணால் வாங்கிடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க தான் உள்ளே குழி தோண்டுவாங்க. அவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அவங்க தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். பேதுரு சொல்றார், நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர். அப்புறம் ஆண்டவர் சொல்றார், இயேசு, என் நாடுகளை மெய்ப்பாயாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு பேதுரை பார்த்து, என்னை நேசிக்கிறோ இல்லையோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படிலாம் சொல்லலை. நான் உன்னை நேசிக்கிறேன் பேதுரு, நீ என்னை நேசிக்கிறியா? கிறிஸ்டியானிட்டி இஸ் a லவ் ரிலேஷன்ஷிப். ஆமாம், கிறிஸ்தவம் என்பது அவர் நம்மளை நேசிக்கிறார், அது மாத்திரமில்லை நானும் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளும் அவரை நேசிக்கணும். அந்த நேசத்தை ஒருபோதும் மிஸ் பண்ணிடவே கூடாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவை மேல வாஞ்சையா வளர்த்துக்கோங்க. அதுதான் ஊழியத்திற்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அப்ப கேள்வி இதுதான், do you have hungry on Jesus? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு இயேசு மேல பசி இருக்குதா? இயேசு மேல அன்பா இருக்கிறீங்களா? இயேசு மேல தாகமா இருக்கிறீங்களா? அதனால ஒரு புக்கு படிச்சேன் பாருங்க, ஒரு மிஷனரியை பத்தி மிகப்பெரிய அசைவை கொண்டு வந்தவர். 1870 மே மாதம் 2ஆம் தேதி ஒரு ஆப்பிரிக்கா பெற்றோருக்கு, அடிமையாய் வேலை செய்கிற ஒரு ஆப்பிரிக்கா பெற்றோருக்கு அமெரிக்கா தேசத்தில் ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பேர் வந்து வில்லியம் சிமோரே. சொல்லுங்க, சிமோரே. வில்லியம் ஜே சிமோரே, ஜே ஜோசப், அவங்க அப்பா பேர் ஜோசப். ஆமாம், அடிமையாக இருக்கும்போது பிறக்கிறார். பிறக்கும்போது அவங்க தாயார் ஜெபம் பண்ணாங்களா, அவங்கள ஜெபம் ஆரம்பிச்சாங்களா, ஆண்டவரே உங்களுக்காக இவனை பயன்படுத்துங்கப்பா, உங்களுக்காக இவன் பயன்படட்டும், உங்களுக்காக இவன் பயன்படட்டும். வில்லியம் அவர் வளர வளர தாயாருடைய ஜெபத்திலையும் அந்த ஜெப சத்தத்திலையும் அவர் வளர ஆரம்பிச்சாராம். அவருடைய டீனேஜ் வரும்போது அநேக வியாதி அவருடைய சரீரத்தில், தீராத வியாதி, இந்த ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், எல்லா வியாதி வந்துருச்சு. அவர் வந்து மரணத்தின் தருவாயில் இருந்தார். அப்போது அந்த வியாதி நேரத்தில் அந்த டீனேஜில் இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணாராம், லார்ட் இஃப் யூ லெட் மீ லிவ் எவ்ரிபடி எவ்ரி டேஸ் யோர்ஸ் அப்படின்னாராம். ஆண்டவரே என்னை வாழ விட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக வாழுவேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் கையெழுத்து சொல்ல போறீங்க, என்னைய நீங்கள் வாழ வச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழுவேன்? ஆமாம், ஜெபிச்சிட்டீங்க, அப்போ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வில்லியம் சீமோரே கர்த்தர் சுகமாக்குனாராம். ஆனால் ஒரு கண் பார்வை மட்டும் அவருக்கு போயிடுச்சு. ஒரு கண் வந்து அவருக்கு சரியாக பார்வை தெரியாது. இப்போ வளர வளர ஜெபிப்பாராம். 1870 அது நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. அவர் ஜெபம்ல என்னன்னா, ஆண்டவரே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் போது ஜெபம், ஆண்டவரே இந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல திரும்ப செய்யுங்க ஆண்டவரே, டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், திரும்ப செய்யுங்க. மேல்விட்டறையில் கூட்டினாங்களே, அக்கினியா இறங்குனீங்களே, வல்லமையா வெளிப்பட்டீங்களே, அதே போல திரும்ப நாங்கள் செய்யுங்க அப்பா, நான் அதை பார்க்கணும், அதுதான் எனக்கு வாஞ்சை, அதை பார்க்காம நான் போக போறது இல்லை அப்படின்னு ஜெபிப்பாராம். அது அவருடைய வாஞ்சையா, அவருடைய பசியா இருந்துச்சான். எங்கிருந்து இந்த பசி வந்ததுன்னா, அவங்க தாயார்கிட்ட தான் அந்த பசி இவருக்கு வந்தது. ஏன்னா அவங்க தாயார் ஜெபிக்கிறதையும், அவங்க தாயார் வந்து அந்த ஜெப சத்தத்திலையும் வளர்ந்தவர் இவர். இப்போ தேவன் மேலே ஒரு பற்றுதல், தேவன் மேலே ஒரு வாஞ்சை, தேவன் மேலே ஒரு பசி. என்னன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஆனால் இந்த வில்லியம் சீமோரே ரொம்ப பேச மாட்டார். ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, கூலி தொழிலாளி, ஷூ தைக்கிற வேலை தான் செஞ்சார். தாழ்வான வாழ்க்கை நிலை, அடிமைத்தனத்தின் ஒரு வாழ்க்கை. ஏன்னா அன்றைக்கி வந்து கருப்பர்கள் அடிமைகளாக அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர் ஜெபம் எல்லாமே டூ இட் அகெயின். எல்லாம் சொல்லுங்க, டூ இட் அகெயின் சொல்லுங்க, திரும்பவும் செய்யுங்க. அப்போ இவர் ஜெபம் பண்ணாலே மகிமே இறங்குமா. இவர் வில்லியம்னாலே எதுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா, அந்த தம்பி வில்லியம் அந்த ஒத்தக்கன் இருக்கான்ல, அவன் ஜெபம் பண்ணுறான்ப்பா, அப்படியே பிரசனம் அப்படியே இறங்குதுப்பா, பரலோகமே இறங்கி வருது அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ப்ரேயர், ஜெபத்துக்காக இவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போது அந்த ஊரில் பக்கத்து மாநிலத்தில் இவர் இருக்கிறது வந்து லூசியானா அந்த பகுதியில் இருக்கிறாரு. ஹூஸ்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சார்லஸ் பெர்ஹாம் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண வர்றாரு. அன்றைக்கி பாருங்க, அன்றைக்கி இருந்த காலம் எப்படின்னு சொன்னால், சபை வந்து அமைதியாக இருக்கிற காலம். சபையில் வந்து கத்தக்கூடாது, இந்த மாதிரி அலையிலியா சொல்லக்கூடாது, கைத்தட்டி ஆராதிக்கக்கூடாது, எந்திரிக்கணும் உட்காரணும் எந்திரிக்கணும், சத்தமாக ஆராதிக்கக்கூடாது, கைத்தட்டக்கூடாது, அந்நிய பாஷை கிடையாது அப்படிங்கிற ஒரு காலம் 1870s. அதில் ஒரு சிலர் மட்டும் அங்கங்கே வல்லமையாய் அப்போஸ்தலருடைய அந்த சத்தியங்களையும் அந்த அற்புதங்களையும் பேசுகிற சில பிரசங்கியாளர் இருந்தாங்களாம். அதில் ஒரு ஆள் சார்லஸ் பெர்ஹாம். அப்போது அவர் இதை பற்றி பேச போகிறார். உடனே இது ஹூஸ்டனுக்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் அங்கே போய் அவர் பிரசங்கத்தை கேட்கணும். உள்ளே போனால் கதவை சாத்திட்டாங்களாம். நீ வந்து கருப்பினத்தவன், இங்கே வந்து நாங்கள் ஒயிட் பீப்புள் ஆராதிக்கிறோம், நீ வந்து இந்த சத்தியத்தையும் கேட்கக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு வெளியில் துரத்திட்டாங்க. அப்போ அந்த கதவு ஓரமாக லைட்டாக திறந்துருக்குமா, அதுலேருந்து வர அந்த சத்தியத்தை கேட்பாரான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சத்தியத்தை கேட்டுட்டு திருப்பி ஜெபம் வரான். உட்காந்து, ஆண்டவரே டூ இட் அகெயின் லார்ட், திரும்ப அதே போல் செய்யுங்க, திரும்ப அதே போல் செய்யுங்க, திரும்ப அதே போல் செய்யுங்க. திரும்ப அவர் சொந்த ஊர் லூசியானாலேருந்து ஒரு லேடி அவங்களை கூப்பிட்டாங்களாம். வில்லியம், நீ தேவனுக்காக பசி உள்ளவனாக இருக்கிற, தேவனுக்காக வாஞ்சி உள்ளவனாக இருக்கிற, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 10 பேர் நாங்கள் இருக்கிறோம், அந்த கூட்டம் வாஞ்சி உள்ள கூட்டமாக இருக்குது, நீ வந்து வா, பிரசங்கம் பண்ணு வா அப்படின்னாங்களாம். இவர் ஃபர்ஸ்ட் வாரம் போய் பயங்கரமான பிரசங்கம், அநேகர் தொடப்பட்டாங்க. இருந்த 10 பேரில் 8 பேர்கிட்ட தொடப்பட்டிருக்கிறாங்க. போகும்போதே அந்த ஒத்த கண்ணோட தான் போயிருக்கிறாரு. இந்த கண்ணில் பேட்ச் போட்டு கயிறுலாம் தலையில் கட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. அடுத்த வாரம் அங்கே போனால் உள்ளே பூட்டிக்கிட்டாங்க, வெளியில் திறக்கவே இல்லை. என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் சொல்லிட்டாங்களாம், கருப்பெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பிரசவம் பண்ணக்கூடாது, கருப்பெல்லாம் எங்களுக்கு வந்து போதிக்கக்கூடாது, அவங்க சொல்கிற சத்தியத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார்.
திருப்பி அந்த சார்லஸ் பெர்ஹாம் கிட்ட போயிட்டு ஏன் இந்த அப்போஸ்தலர் காலங்கள் நடந்த காரியங்களே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சார்லஸ் பெர்ஹாம் வல்லமையான பிரசங்களை சொல்கிறாராம், அதெல்லாம் நீ கேட்டுறாத, அதெல்லாம் ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான், உங்களுக்கு அது கிடையவே கிடையாது, ஆவின் வரங்களே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இன்னும் ரொம்ப மனசு உடஞ்சிட்டு அவர் ஊருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் எல்லா நாளும் அந்த வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ண வரோம். ஆண்டவரே டூ இட் அகெயின் லார்ட். எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அந்த வல்லமை வராது, திரும்ப அந்த அபிஷேகம் வராது, திரும்ப சுகமளிக்கிற வரங்கள் செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் திரும்ப செய்ய வல்லவர், அதற்காக நான் பசியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அவரோட ஒரு குடும்பம் அவரோட சேர்ந்தாங்களாம், ஜெபத்தில் சேர்ந்தாங்களாம். அந்த வில்லியம் சீமோரே அந்த 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 5 பேராக சேர்ந்து ஆராதிக்க ஜெபத்தில் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் அசைவாட ஆரம்பித்தாராம். அந்த ஜெபம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆரம்பித்த ஜெபம் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அல்லேலூயா. 24 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம். காலையில் வந்து ஜெபிப்பாங்களாம், மத்தியானம் வந்து ஜெபிப்பாங்களாம், நைட் வந்து ஜெபிப்பாங்களாம். அந்த இருந்த சின்ன வீடு அந்த எல்லாமே அந்த அமெரிக்காலலாம் உட்டன் மரத்தெல்லாம் செய்யப்பட்டிருக்கும், அந்த பலகைலாம் உடைய ஆரம்பிச்சது. சரி இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி வேற ஒரு ஏரியாவுக்கு போனாங்க. அந்த ஏரியா தான் அசூசா ஸ்ட்ரீட். எல்லாம் சொல்லுங்கள், நம்ம ஒரு முக்கியமான ஒரு தெரு அசூசா ஸ்ட்ரீட். அந்த தெருவில் கைவிடப்பட்ட ஒரு கட்டிடம், அபண்டன்ட் பில்டிங். அந்த பில்டிங்கை இவங்க வாடகை எடுத்து அந்த பில்டிங்கை சுத்தம் பண்ணி, நல்ல பெரிய பில்டிங், 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பில்டிங். அந்த பில்டிங்கில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த பில்டிங்கில் ஒரு அட்டைப்பெட்டி இருக்குமா, இந்த ஹைட்டுக்கு ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும். அந்த அட்டைப்பெட்டி தான் ஃபுல் ஃபிட்டாக வச்சுருப்பாராம். அந்த அட்டைப்பெட்டிக்கு பின்னாடி உட்காந்து முட்டி போட்டு இவர் ஜெபிப்பாராம், டூ இட் அகெயின் லா, டூ இட் அகெயின் லா, டூ இட் அகெயின் லா, திரும்பவும் செய்யுங்க, திரும்பவும் செய்யுங்க, என் வாஞ்சை என் பசி எல்லாம் அதே அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் நடந்த அதே அக்கினி ஊற்றப்படணும் தான் ஜெபிப்பாராம். அதிகமான பிரசங்கம் பண்ண மாட்டார், அதிகமான பாடல் ஆராதனே இருக்காதான், பாடவும் தெரியாதான் அவருக்கு, வெறும் ஜெபந்தான். 1870 பிறந்தவர். 1906 ஏப்ரல் 9 ஜெனி யுவான்ஸ் அந்த கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ முதல்ல அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் சொன்னாராம், வில்லியம் சீமோரே சொன்னாராம், ஆவியானவர் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. பார்த்தா அந்த அபிஷேகம், அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகம் பேச 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 கட்டடம் நிரம்ப ஆரம்பிச்சது. அந்த இடம் பற்றாத அளவுக்கு மேலே கீழெல்லாம் ஜனங்க உட்கார ஆரம்பிச்சாங்க. 24 மணி நேரமும் ஜெபம் நடக்க ஆரம்பிச்சது. அந்த கட்டடம் ஃபுல்லாகி அந்த அசூசா ஸ்ட்ரீட் சொன்னால அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக ஜனக்கூட்டமா, ஜனங்க கூட்டமாக வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வர கூட்டம்லாம் சொல்லுவாங்களாம், ஐயோ அந்த பில்டிங் 10 எரியுது சொல்லுவாங்களாம். வெளியில பார்த்தா அப்படி ஒரு அக்கினியே இருக்காதான். அந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க சொல்லுவாங்களாம், அங்கே போன உடனே கேன்சர் கட்டி மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களாம், அங்கே போன உடனே வியாதி சுகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். இவர் வந்து பிரசங்கமே பண்ண மாட்டார். இவர் சொல்லுவாராம், தேர் ஆர் நோ கிரேட் பிரீச்சர்ஸ் ஹியர், தேர் இஸ் a great God is here சொல்லுவாராம். இங்கே மிகப்பெரிய பிரசங்காளர்கள் இல்லை, இங்கே மிகப்பெரிய தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் மேல அவ்வளோ வாஞ்ச, தேவன் மேல அவ்வளோ பசி. ஜனங்க வர 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 இந்த ஏரியாவிலே எழுப்புதல். 24 மணி நேரமும் 3 வருஷம் ஒரு ஜெபம் நடந்தது. எத்தனை வருஷம்? நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டினாலும் கொட்டாய் விடுறாங்க. 3 வருஷம் 24 காலையில் ஜெபம், மத்தியான ஜெபம், நைட்டு ஜெபம். வருவாங்களாம், அபிஷேகத்தை பெறுவாங்க, அற்புதத்தை பெறுவாங்க, சுகத்தை பெறுவாங்க. அவங்க ஊருக்கு போவாங்க. அவங்க ஊருக்கு போனால் அங்கே எழுப்புதல். அப்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு எழுப்புதல், அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல், லண்டனில் எழுப்புதல். அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் சர்ச் ஆஃப் காட். அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதான் சபை, நம்ம சபையும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அன்னைக்கு ஒரு வில்லியம் சீமோரே, ஒரு ஒத்த கண்ணு, அடிமையின் பிள்ளை, ஷூ தைக்கிற தொழிலாளி, ஒரு வாஞ்ச, ஒரு பசி. டூ இட் அகைன் லார்ட், திரும்பவும் செய்யுங்க ஆண்டவரே. அவரை பார்த்து உனக்குலாம் இந்த அபிஷேகம் கிடையாது, அது வெள்ளைக்காரங்களுக்கு தான் ஒதுக்கினாங்க. ஆனால் இடைவிடாத இருந்த பசி நிமித்தம் தேவன் அபிஷேகத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் கையை தட்டி ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், சத்தமாக ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறோம். ஒரு பெந்தேகோஸ்தே அசைவு உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் போய் கூகுள் அடிச்சு பாருங்க, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பெண்டிகாஸ்டலிசம்க்கு தலைவர் யாருன்னா வில்லியம் சீமோரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. அவரை தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையின் தகப்பன் என்று அழைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா, ஹங்கர் ஃபார் காட், இயேசு மேலே இருந்த ஒரு பசி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் பசி. உங்கள் பசி சாதாரணமானதல்ல, சொல்லுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஜெபமே அது. ஆண்டவரே, நிறைய விஷயம் இருக்குது ஆண்டவரே, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்குது ஆண்டவரே. ஊழியத்தில் நான் தொலைஞ்சு போயிடக்கூடாது, உங்கள் பிரசனத்தில் நான் தொலைஞ்சு போகணும்.
எத்தனை பேர் கையெழுத்து சொல்ல போறீங்க, என் வேலை அல்ல என் ஜீவன் அப்பா, என் பணம் அல்ல ஜீவன் ஆண்டவரே, நீங்க என் ஜீவனாக இருக்கிறீங்க. அநேகர் நான் ஜெபிக்கிறேன், பிரசனை என் வாழ்க்கையா மாறிடக்கூடாதாப்பா, உங்க பிரசனை என் வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பசியோடு வாழணும், அந்த பசியை நான் பாதுகாத்து கொள்ளணும், அந்த பசி நாளுக்கு நாள் அதிகமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் ரொம்ப பசியாக இருந்தவங்க ஒருவேளை இன்னைக்கு அந்த பசி இழந்திருப்பீங்கன்னு சொன்னால், திரும்ப அந்த பசினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த பசி திரும்ப உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபையாக மாறணும். நம்ம சபைக்கு சில பேர் வைப்பாங்க, என்னன்னா அந்த சபை வாலிபர்கள் நிறைஞ்ச சபை அப்படின்வாங்க. அந்த சபை நல்லது தான், நல்லது தான். ஏன்னா இங்கே இருக்கிற வயசானவங்களும் வாலிபர்கள் போல தான் இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சார் சொல்லுங்கள், பாஸ்டர் உங்கள் சபை பணக்கார சபை. நான் சொல்லுவேன், ஆமேன், அப்படி ஆகட்டும். எங்கள் சபையில் வரணும் கோடீஸ்வரனாக மாறட்டும். சொல்ல உங்கள் சபை டேலண்டடான சபை, எல்லா டேலண்டடும் உங்கள் சபையில் இருக்கிறாங்க. ஆமே, நல்லது தான். ஆனால் அதை விட நம்ம சபையை பார்த்து ஒன்று சொல்ல என்னென்னா, அவங்க இயேசு மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தே ஆர் ஜீசஸ் பீப்புள். ஆமாம், இயேசுவுக்காக தாகமாக இருக்கிறாங்க, இயேசுவுக்காக கண்ணீர் விடுறாங்க, இயேசுவுக்காக ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சபையாக மாறணும்னு விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒத்த கண்ணு அடிமையின் பிள்ளை வில்லியம் சீமோரை மூலியமா கத்தர் செய்வார். ஆனா நம்ம பசியின் மூலியமா கத்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மூலியமா கத்தர் செய்வார் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக பசியா இருக்க நாம செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயங்கள், கர்த்தருக்காக பசியாக இருக்க நாம செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயங்களை கடகடன்னு நான் சொல்லி பாருங்க. முதலாவது, குவைட் டூ மச் என்டர்டைன்மெண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொழுதுபோக்கை இப்படி சொல்லலாமா, அதிகப்படியான பொழுதுபோக்கை விடுங்கள். சொல்லுங்க, குவிட் என்டர்டைன்மெண்ட். ஆமாம், எப்பயாவது ஒரு தடவை நல்ல க்ளீனான என்டர்டைன்மெண்ட் நல்லது தான். ஆனால் அந்த பொழுதுபோக்கு முழுக்க தவறு அல்ல. நம்மளால் டிசைன் பண்ணணும், எந்த பொழுதுபோக்கு நல்லது, எந்த பொழுதுபோக்கு கெட்டது, நல்லது அல்ல அப்படின்னு டிசைன் பண்ணி தேவையில்லாத பொழுதுபோக்குக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். பொழுதுபோக்கு தான், அது நம்முடைய ஆகாரமாக மாறாது. நீதிமொழிகள் நல்ல ஒரு வசனம் இருக்குது, 25ஆம் நீதிமொழிகள் 16 வசனம் பாருங்க. 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 16 வசனம் பாருங்க. தேனை கண்டுபிடித்தாயானால் பாட்டிலை திறந்து முள்ளி குடித்து விடு அப்படியா இருக்கு. எப்படி சாப்பிடணுமா? தேர் இஸ் a லிமிட். அதற்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. ஏன் தெரியுமா இன்னைக்கு தேவன் மேல பசி இல்லை? டூ மச் என்டர்டைன்மெண்ட். ஏன் தேவன் மேல ஒரு தாகம் இல்லை? டூ மச் என்டர்டைன்மெண்ட். அப்போ என்டர்டைன்மெண்ட் நல்லது தான், இந்த சோஷியல் மீடியா நல்லது தான், அது ஒரு டூல், தேவைப்படும் போது அதை பயன்படுத்தணும். ஆனால் அதுவே நம்ம மூழ்கி இருந்தோம்னு சொன்னால் நமக்குள் இருக்கிற அந்த பசி அது திருடிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்போவுமே அதில் லாகின் பண்ணிவிட்டு அதிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்களேன், இல்லை. சொல்லுங்கள், சோஷியல் மீடியா சொல்லுங்கள், எனக்கு அவசியம் இல்லை. அது இன்னைக்கு இந்த ஜென்சி ஜெனரேஷன் சொல்கிறாங்களே, ஜென்சி ஜெனரேஷன் 2000க்கு பிறகு பிறந்தவருங்க. ஆமாம், அவங்க வந்து ஃபோன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஜீவனோடு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மலாம் ஓரளவுக்கு ஃபோன் இல்லாமல் அப்புறம் லேண்ட்லைனோட பட்டன் செல்லோட இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் இந்த 2000க்கு பிறக்கிற ஜெனரேஷன் வந்து, ஆமாம், இந்த ஃபோன் சுவிட்ச் ஆகிட்டா போதும், என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது. ஃபோன் சுவிட்ச் ஆயிடுச்சுன்னு தலையே பிச்சுக்கும். யாராவது மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகிடுவாங்க. அதுவும் சார்ஜர் காணாலும் அதோட மோசம். தலையில் யாராவது தொடப்பக்கட்டை வச்சு அடிச்சு விட்ட மாதிரி சுற்றின்னு இருப்பாங்க. சார்ஜர் தானே காணாமல் போச்சு, வாழ்க்கை காணாமல் போலியே. ஃபோன் தானே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசலாமே, நல்லா படுத்து தூங்கலாமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஃபேஸ்புக்கில் போய் ஃபேஸை வைக்கிறத விட இந்த புக்கில் ஃபேஸை வைக்கும் போது இந்த புக்கு நம்மளை மறுரூபமாக்குகிறது. நீங்கள் அநேகர் இன்ஸ்டாகிராமில் தான், அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு கிராமம், கிருபையின் வாழ்க்கை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு சிலர்லாம் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணணுமா இருக்குது. அது பேரை போடுங்க, பிரபாகர் யாருன்ட்டு. சில பேர்லாம் ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி போட்டால் தான் நம்ம வாழ்க்கையை ஸ்மார்ட்டாக மாறணுமா இருக்குது. அல்லேலூயா. இப்போ எல்லா என்டர்டைன்மெண்ட்டுன்றாங்கல்ல. இந்த 5வது வாரம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. நல்ல டான்ஸு, நல்ல ஸ்கிட்டு, நல்ல காமெடி, இதெல்லாம் தேவை தான். ஆனால் அது நம்முடைய ஆகாரம் அல்ல. டெய்லி மிச்சர் சாப்பிட்டு வாழ முடியுமா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பக்கோடா. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மெட்ராஸ் மிச்சர். சாயங்காலம் என்ன சாப்பிட்டீங்க? காரசேவு. அல்லேலூயா. அப்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிகப்படியான பொழுதுபோக்கை விடுங்கள். அல்லேலூயா. அளவாக இருக்கணும். அளவாக இருந்தால் தான் அது நம்ம பசியை திருடாது. எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? பசியாக இருக்க வேண்டிய 2வது காரியம் என்னன்னு சொன்னால்,
பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சரியான சூழலுக்குள்ள வாழுங்க. ஆமாம், லிவ் இன் த ரைட் என்விரான்மெண்ட். ஆமாம், சரியான சூழலில் வாழணும். பாருங்க, டெய்லி நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? 10 மணிக்கு சாப்பிட்றோம். ஆமாம், சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் 7:30 எனக்கு பசிக்குது. வீட்டில் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? 10, 10:15, 11. சில டைம் என் மனைவி வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க வாங்க, இல்லைப்பா இங்கே போயிட்டாங்க, நல்ல வேலை சொன்னாலும் நமக்கு பசிக்க மாட்டேங்குது. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போங்க, 7:45 மணிக்கே வடிவேரில் அப்படியே கப்ப 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 கப்பங்குது, பசிக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்திருக்குது? பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறோமோ இல்லையோ, அவங்க வந்துட்டாங்களா இல்லையோ, ஆவியானவர் மனசுக்குள்ளே பேசுகிறா, பிரியாணி காலி ஆகிட போகுது, சீக்கிரம் மேலே போ, சீக்கிரம் மேலே போ, பிரியாணி காலி ஆகிட போகுது, ஃபஸ்ட்டில் போய் உட்காரு, கூட்டம் வந்துடும், ஃபஸ்ட்டில் போய் உட்காரு. கரெக்டாக ஆவியானவர் பேசுகிறது. அதான் பிரதர் கரெக்டாக போய் உட்காந்துடுறேன்றீங்களா? ஏன் அங்கே போனோன்னே பசிக்குது அப்படின்னா, என்விரான்மெண்ட், சூழல், சரியான சூழல். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபை சரியான சூழல், ஜபக்குழுக்கள் சரியான சூழல். பசியோடு இருக்கிற ஜனங்க நல்ல ஆகாரமுள்ள இடத்துக்கு வந்தாங்கன்னா இன்னும் அவங்க பசி அதிகமாகும், இன்னும் அவங்க பசி பெருகும். தேவனுக்காக அவங்க பசியை வாழ ஆரம்பிப்பாங்க. இயேசுவை நேசிக்கிற, இயேசுவா வாஞ்சா இருக்கிற ஜனங்களோட ஐக்கியத்தை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த வாஞ்சை அதிகமாகும். அதுக்கு தான் ஜபக்குழு, அதுக்கு தான் சபை. இங்கே வரும்போது அவரை பார்க்குறோம், இப்போ இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறார், நானும் ஜெபிக்கிறேன், இவ்வளோ நேரம் வேதம் நானும் வாசிக்கிறேன், இப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். அந்த பசியை சரியான சூழலுக்குள்ளே வாழும்போது அந்த பசி இன்னும் அதிகமாகுது. அதனால நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது. யார் சொன்னபோதான்? அந்த அவர்களை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கலாம், வா ஜெபிக்கலாம், வா ஊழியத்துக்கு போகலாம், வா சண்டே கிளாஸுக்கு போகலாம், வா இந்த கூடிகைக்கு போகலாம், வா நம்ம 2 பேர் ஜெபிக்கலாம், வா. அந்த அவர்களை கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, அந்த அவர்களை கண்டுபிடிங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சச்சின்னு போகிற, காலையில் தான் போனேன், பேசாமல் என் கூட வா அப்படின்னுவாங்க. அந்த அவர்கள் இல்லை, அது கவர்கள். அந்த கவர்களை தூக்கி போடணும். சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட நீனு, ஏசுன்னு போறியே. ஆமாம், அப்படின்னா ஜபத்தில் என்னதான் இருக்குதோ இல்லையோ, அப்போ தான் வேதத்தில் என்னதான் இருக்குது, அந்த கவர்களை நாசமாக போகணும். அதெல்லாம் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் கைடு சரியான சூழலில் வாழுங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், அதுதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஆமாம், பரலோகத்துக்கு சபை கொண்டு போவாது, இயேசுவின்றதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் பரலோகத்தின் மேன்மையும் அந்த மகிமையும் உலகத்திலே அனுபவிப்பதற்கு சபை உதவி செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா. அப்போ இந்த பசியை அனுபவிக்கணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அதிகப்படியான பொழுதுபோக்க விட்டுறணும். 2வது சரியான சூழலில் வாழ கற்றுக்கணும். 3வது இந்த ஒர்க் அவுட் பண்ணால், எக்ஸசைஸ் பண்ணால் கேலரிஸ் அதிகமாக பேர்ன் ஆகுமா? கேலரிஸ் அதிகமாக பேர்ன் ஆச்சுன்னா அதிகமாக பசிக்குமா, அதிகமாக சாப்பிடுவாங்களாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, முட்டையாக சாப்பிடுவாங்க, சிக்கன் 60 என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, ஆஃபாயிலாக சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கேலரிஸ் என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது. அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகிறனால அவங்களுக்கு என்ன ஆகுது, அதிகமாக என்ன ஆகுது, பசிக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேர்ன் கேலரிஸ் ஃபார் ஜீசஸ் சொல்லுங்கள். ஆமாம், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாக எப்போவுமே பிஸியாக இருக்க கற்றுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாழ்க்கை என்பது காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கி சாப்பிட்டு வேலைக்கு போய், வேலையில் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட், பிரேக் டைம், காஃபி டைம், டீ டைம், லஞ்ச் டைம், அப்புறம் வீட்டுக்கு வந்து மேட்ச் பார்த்து திரும்பி சாப்பிட்டு திருப்பி தூங்குற அந்த 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 வாழ்க்கையல்ல வாழ்க்கை. தேவ ராஜ்யத்துக்காக என்ன செய்கிறீங்க? கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நமக்கான அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போது எந்த கெப்பாசிட்டியில் தேவனுக்காக பயன்பட முடியுமோ அதில் நம்ம பிஸியாக இருக்க, அந்த விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ண, ஜெபத்தை எக்ஸசைஸ் பண்ண இன்னும் கேலரிஸ் பேர்ன் ஆகுது, பசி அதிகமாகுது, தேவனுக்காக இன்னும் அதிகமாக செய்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பசி இருக்கான்னு கேளுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பசி அதிகமாகட்டும். நான் சொன்னால அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல், அந்த ரிவைவல் முடிஞ்சது 3 வருஷம் தான் இந்த ரிவைவல் நடந்தது. ஜனங்க கூட்டமாக வந்தாங்க. 3 வருஷம் பிறகு ஜனங்க வரல. அப்போது வில்லியமாக ஒரு மனைவி மட்டும் போய் ஜெபிப்பாங்களாம். அதே அந்த வீடு, அந்த அசுசா ஸ்ட்ரீட்டில் அந்த பாக்ஸ் இருக்குமா, பாக்ஸ் முன்னாடி போயிட்டு ஜெபிப்பாராம். 3 வருஷத்துக்குள்ளே எல்லாரும் அங்கங்கே போய் சபை ஆரம்பித்து, தேசம் எங்கும் பெந்தகோஸ்தே சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு, ஒன்று சச்சாவாடு, ஏஜி, ஒன்று டிபிஎம், அப்படின்னு அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த 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 அசுசா ஸ்ட்ரீட்டுக்கு யாருமே வரல.
பெரிய கூட்டமாக இருந்தது. இப்போ 10 பேர், அப்புறம் 5 பேர், அப்புறம் 2 பேர், அப்புறம் யாராவது டூரிஸ்ட் மாதிரி, ஓ இந்த இடம் தானா, இங்கே தான் சுகமாச்சு, இங்கே தான் பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு தான் அப்படி வந்து பார்த்துட்டு போவாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு விசிட்டர் வந்து கேட்டாராம், அந்த வில்லியம் கிட்ட வந்து கேட்டாராம். அப்போ வில்லியம்க்கு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே கூட்டமாக ஜனங்க வந்தாங்கல்ல, அப்போ அந்த கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். டூ யூ மிஸ் த க்ரௌட்? அவர் சொன்னாராம், ஜனக்கூட்டத்தை நான் மிஸ் பண்ணல, ஐ மிஸ் த அங்கர். அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள இருந்த அந்த பசியை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. வர கூட்டம் எல்லாம் வாஞ்சோடு வந்தாங்க, அந்த வாஞ்சையை நான் இப்போ என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். ரொம்ப வயசாகிடுச்சு, பலவீனம் ஆகிடுச்சிட்டாராம், நடக்கவே முடியாத போது அவங்க மனைவியே சொன்னாங்களாம், இன்னுங்க எங்கே போய் ஜோம் பண்ணணும், வீட்டிலே இருங்க, பேசாமல் இருங்க அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாராம், ஆஸ் லாங் ஆஸ் ஐ கேன் kneel the work is not finished. என்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற திறன் இருக்கிற வரைக்கும் வேலை இன்னும் முடிவடையல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமோர் அல்லேலூயா. செப்டம்பர் 28, 1922ஆம் ஆண்டு அந்த பில்டிங் போய் அந்த பாக்ஸ் பின்னாடி உட்காந்து ஜெபிக்க முட்டி போட்டாராம் பாருங்க. அப்போ அவர் உயிர் போனதான். பெரிய பிரசங்கம் பண்ணல, பெரிய அங்கே கேமரா இல்லை, மீடியா ஒர்க் இல்லை, கொயரு இல்லை, பாட்டே பாட மாட்டாங்களாம், மைக்கு எதுவுமே கிடையாதான், ஒரு ஒழுங்கான போடியம் கிடையாது, அட்டை பாக்ஸ் தான். அதுக்கு பின்னாடி போய் நின்று ஒரு மனுஷன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த பசியோடு இருந்தனால இன்னைக்கு நம்ம விடுதலையோட ஆராதிக்கிற அளவுக்கு சரித்திரத்தை மாற்ற முடியும்னு சொன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒன் மேன் ஹங்கர், ஒரு மனுஷனுடைய பசி நிமித்தம் ஒரு மாற்றம் உண்டாக்க முடியும்னு சொன்னா, ஏன் நீங்களும் நானும் பசினாலும் இந்த தேசத்தை மாற்ற முடியாது? எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபங்கள் எல்லாம் பெரிய பெரிய அனுபவங்களை தாருங்க, அது வர நேரத்தில் வரட்டும். பெரிய பெரிய தொடுதல்களை தாங்க, அது நடக்கிற நேரத்தில் நடக்கட்டும், நடக்காமலும் போகட்டும். ஆனால் ஒன்றை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவுக்காக எப்போவுமே பசியாக இருக்கணும், இயேசுவாக எப்போவுமே தாகத்தோடு இருக்கணும், இயேசு மேலே வாஞ்சி உள்ளவனா நான் இருக்கணும் ஆண்டவரே. அதனால தான் நம்ம யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பிதா கிட்ட போயிட்டு இருந்த இயேசு மரியாளுக்காக நிற்கிறாராம். யாருக்காக? ஒரு பொண்ணுக்காகங்க, பேதுருக்காக இல்லை, யோவானுக்காக இல்லை, போக வேண்டியவர் அவர். ஆனால் நின்று அந்த அம்மா நான் இல்லாமல் போக மாட்டேன்னதில் அந்த அம்மாவுக்கு நான் ஒரு தரிசனத்தை தரேன்னு நிற்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய பசி, நம்முடைய வாஞ்ச பரலோகத்தை அசைக்கிற பசியாய் மாறணும். பரலோகத்தையே ஆட்டுகிற, பரலோகத்தையே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக மாறணும். பரலோகம் பார்த்து ஆச்சரியப்படணும். யாருங்க இந்த கூட்டம்? சோலைப்பெந்தூர் முதல் சந்தில் மேல் வீட்டு மாடியில் ஒரு சின்ன கூட்டம், இயேசுக்காக இப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்களே, அவளுக்காக நான் இறங்கி வரணும் வருவார் அவர். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். ஆனாலும் அந்த பசி நம்மளை விட்டு போயிடவே கூடாது. எழுமி நிற்போமா?